ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சங்கரா மீன் எப்படி கிளீன் பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மீனோட ரெண்டு சைடுலயும் இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்ப செதல் எல்லாத்தையும் இது மாதிரி சீவி எடுக்கலாம். செதலை எடுக்கிறதுக்கு கத்திய வச்சோ இல்ல பிரஷ வச்சோ அருவாமனை வச்சு கூட எடுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சு நீங்க சீவி எடுத்துருங்க. இந்த சைடுல இருக்கிற செவிலு கிட்ட இப்படி கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்ப இதுல கைய உள்ள விட்டுட்டு உள்ள இருக்கிற குடல் முட்டையெல்லாம் எடுத்துடலாம். இப்ப இத பீஸா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ்ல வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. தலைய குழம்புக்கு போட்டுட்டு மத்த பீஸ் எல்லாம் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராவே இருக்கும். இப்ப இந்த வால் பகுதியை கட் பண்ணி தூக்கி போட்டுடுங்க. சங்கரா மீன்ல செவில் நிறையவே இருக்கும், முள்ளும் நிறைய தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கும். மீன் கழுவுறதுக்கு கல்லு உப்போ மஞ்சளும் சேர்த்து நல்லா இது மாதிரி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில அலசுங்க. அப்பதான் மீன்ல ஒட்டி இருக்கிற செதல்லாம் இதுல வந்துரும். தண்ணியில அலசும் போது ஒண்ணுன்னா எடுத்து உள்ள கைவிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 வாட்டி நல்ல தண்ணியில கழுவிட்டு லாஸ்டா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.